வணக்கம். விருச்சிக ராசி இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் பெயர் போன ராசி மேச ராசின்னு சொன்ன மாதிரி அதே அமைப்பு கொண்ட ராசி தாங்க விருச்சிக ராசியும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருந்தாலும் நியாயத்துக்கு பெயர் போனவங்க இந்த விருச்சிக ராசிக்காரன் தாங்க. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், காவல்துறையில் கடைநிலை போலீஸ்காரங்கள்லேருந்து பெரிய பெரிய ஐஜி லெவல் அதிகாரிகள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. அதே பார்த்திங்கன்னா மருத்துவர்கள், கைதேர்ந்த மருத்துவர்களும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தான் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் கொண்ட ராசி, குணாதிசயங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நெகட்டிவான அமைப்புங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் இருக்கிறதால தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இவங்க தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சிக ராசி தாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு அமைப்பில் இருப்பாங்க. துருன்னு இருக்கிறது இவங்க தாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு செகண்டில் செய்யக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. எப்போவுமே சுறுசுறுப்பின் உச்ச நிலையில் இருப்பாங்க. எப்போவுமே ஸ்பீடாக இருக்கக்கூடிய ராசியும் இந்த விருச்சிக ராசி தாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தினாலும் அது பார்த்திங்கன்னா வெற்றிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசிங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மருத்துவர்கள், தொழில் அதிபர்கள், சரிங்களா, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பான ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த டிசம்பர் மாதங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பலன்களை தொகுத்து வழங்குறதுக்காக உங்கள் கோவை பண்டிட் உத்தரகுமார். பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க நேர்மையின் உச்சத்தில் இருப்பாங்க. எப்போவுமே நேர்மை தான் இவங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரே ராசி அவங்க தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கா போய் முன்னாடி நிற்பாங்க. சண்டைக்கு பிந்துறதும் பந்திக்கு முந்துறதும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர்மானவங்க இவங்க தான். தனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொய்வாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த ராசி அதிபதி செவ்வாய் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை அமைப்பு மிகவும் சிறப்பாக அமையுங்க. அதுவும் சுக்கிரனுடைய பலம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது வாழ்க்கை துணை மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. இந்த டிசம்பர் மாத பலன்கள் இருக்கும்போது சுக்கிரன் 2ஆம் இடத்துலேயே இருக்கிறது மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டங்க. இந்த காலகட்டம் என்ன, 8ஆம் அதிபதியான புதன் ராசிலேயே சஞ்சாரம் பண்ணுறது சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுக்குங்க. அதுவும் உபாதைகள் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் போகாமல் தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புங்க. உடல் நல விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் நீங்கள் சிறு சிறு கவனங்களை கட்டாயம் செலுத்தணும். மற்றபடி பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் மிகவும் சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துலையே சனி பகவான் உச்ச நிலையில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் முதலீடு செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் வலுத்து இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள் மூலியமாக உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கைவரப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். தொழிலில் லாபங்கள் மேலும் பெருகக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி லக்கணத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க. கட்டாயம் நீங்கள் உங்களுடைய மனைவி சொல்லே மந்திரம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் மிகவும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்கு வர்த்தகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய
ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். முதலீடுகளில் லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல விதமாக வேலை அமைப்பும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து நீச்ச நிலையிலிருந்து இந்த மாதம் வந்து விலக போகிறாரு. அதனால் வேலை அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்ம பொதுவாக வந்து காவல்துறையில் உயர் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் உண்டு. இந்த ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அது நிலைத்தன்மையான ப்ரமோஷன். 1 மாதம் 2 மாதம் அமைப்பு இல்லைங்க. நிலைத்தன்மையான ப்ரமோஷன் காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டம் தான். சரிங்களா? அதனால் தாராளமாக பண முதலீடு செய்து தொழிலில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி வேலை விஷயத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் பார்த்திங்கன்னா லாபங்களும் மிகவும் அருமையாக இருக்குங்க. லாபத்தில் வந்து தாராளமாக ஒரு சம் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் வந்து சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் லாபங்கள் நன்றாக இருக்கும், வேலையும் சிறப்பாக அமையும். அதன் மூலயமா சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். புது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அருமையாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில். புது வீடுனா என்னென்னா, புது வீடு நீங்கள் கட்டக்கூடிய அமைப்பு இல்லாட்டியும் பழைய வீட்டை நீங்கள் வந்து வாங்கி ஆல்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். புதுசாக வீடு வாங்கலாமா சார்னா வேண்டாம், அந்த மாதிரி அமைப்பு வேண்டாம். பழைய வீட்டை நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வாடகைக்கு விடக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் புதுசாக முதலீடு பண்ணுறவங்க பழைய வீட்டை வாங்கி முதலீடு செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வந்து இந்த அமைப்பு வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கும் போது சனி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தொழில் அமைப்பில் தோட்டம் துறவுகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு அமைப்பாக இருக்குங்க அந்த காலகட்டம். அதனால் தோட்டம் துறவுகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் அமைப்புங்க பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் ரொம்ப மிகவும் வலுவாக இருக்கிறனால நீங்கள் வந்து திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், தாராளமாக நீங்கள் வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல முறையில் செட் ஆகி உங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். குழந்தை அமைப்பும் அப்படி தாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து 6ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு வந்து மிகவும் அருமையான காலகட்டம். கட்டாயம் குழந்தைகள் அமைப்பு, மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என்ன உங்களுக்கு மட்டும் சில உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறனால நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு கீழ்கண்ட நான் ஃபோன் நம்பருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. மற்றபடி எல்லா அமைப்புகளும் மிகவும் பாசிட்டிவான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.